படுவதாக இந்த நாலு கூட நாலு கூட தெரிந்து வேறு பகுதி அது 119 சங்கீதம். திருப்பிக்கொள்ளலாம். 119 சங்கீதம். தேங்க்யூ. 133 வசனம். 119 சங்கீதம் 133 வசனம். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரே அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். ஆமென். உம்முடைய வார்த்தையினாலே என் கால் என்ன பண்ணுங்க? நிலைக்க பண்ணுங்க. Direct my steps by your word. அநியாயம் என்னை ஆள ஒட்டாது. Not allow iniquity to have dominion over me. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம். நன்றி ராஜா. வார்த்தை ஒப்பு கொடுக்கிறோம். உயர்ந்தருளும் ஆண்டவரே, உயர்ந்தருளும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். பார்த்தோம் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கிறது. சொல்றார், ஆண்டவரே என்னுடைய நடையில் என்ன பண்ண முடிய வார்த்தையினால வசனத்தினால அதை என்ன பண்ணுங்க? நிலைப்படுத்துங்க. டைரக்ட் மை ஸ்டெப்ஸ். அப்போ இந்த பூமியில வாழ்கிற நமக்கு நம்ம நடந்து போய்கொண்டிருக்கிறோம். நம்ம இங்க போகும் பொழுது நம்முடைய வழிகள் நமக்கு தெரியாது. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது சரி எது தவறு தெரியாது. நம்ம யோசிக்கிறோம். ரெண்டாவது வசனத்துல ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியும். அதோடு கூட போய்கொண்டு இருக்கிறோம். ஆனா அவன் சொல்ற ஒரு காரியம் பார்த்து சொல்றான், டைரக்ட் மை ஸ்டெப்ஸ் பை யுவர் வேர்ட். உங்களுடைய வசனத்தினாலே என்னுடைய நடை என்ன பண்ணுங்க? நிலைவரப்படுத்துங்க. ஏன்னா நான் நடக்கிறது எப்படின்னா எல்லாம் நடக்கிறேன், ஆனால் நிலைவரமா ஆகாது. உங்க வசனத்தினாலே தான் நிலைவரப்படும் பொழுது எந்த புயல் வந்தாலும் எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் நான் நிலைத்திருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் என்ன, அடிக்கப்பட்டு போவேன். இதை பார்த்தீங்க சொன்ன 105வது அங்க வசனத்துல வாசிங்க. அதே அதிகாரம் 119 105 வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய். என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். என்ன சொல்றேன்னா, இந்த இருளான உலகத்துல இருண்டு கிடக்கிற இடத்துல நான் நடக்கணும்னு சொன்னா உங்க வார்த்தை வேணும். ஏன்னா உங்க வார்த்தை என்ன பண்ண எனக்கு பாதையை காண்பிக்கும், வெளிச்சமா இருக்கும். என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அப்ப என்ன சொன்னா, நான் காரியங்களை பார்க்க முடியும். வசனம் ஒருவருடைய வாழ்க்கையில வரும் பொழுது வசனம் என்ன பண்ணா வெளிச்சமா இருக்கிறதுனால புரிஞ்சுக்கணும். வசனம் வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சம் வந்த உடனே அந்த பாதை நமக்கு தெரியும். இது யாருடையது, இது என்ன காரியம் தெரியும். அது வஞ்சகத்தின் பாவத்தின் காரியமா, பிசாசுடைய காரியமா, நம்முடைய காரியமா, நம்முடைய பெருமையின் காரியமா, நம்முடைய சுயத்தின் காரியமா, அல்ல தேவனுடைய காரியமா வெளிப்படும். ஆமென். வார்த்தை அதனாலதான் வசனம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது. வார்த்தை வரும் பொழுது இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னு சொன்னா உங்களுக்கு வெளிச்சம் காண்பிக்கிறது. அப்ப இந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கணும். அதை பார்த்தீங்க சொன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி அங்கே யோவான் இயேசுவை குறித்து ரொம்ப அழகா எழுதுறாரு. அங்க எழுதும்போது சொல்ற வார்த்தை பார்த்தீங்க சொன்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, அவருக்குள் சொன்னது இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இப்ப பாருங்க, கிறிஸ்துவுடைய ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. பாருங்க, இந்த ஒளியை பிரகாசிக்க இருள பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக்கொள்ள இருள் என்ன பண்ண முடியாது. அப்போ இந்த வார்த்தை என்கிற வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது என்ன நடக்குன்னா, இருள் அகன்று போகுமே தவிர இருள் வார்த்தையை மேற்கொள்ள முடியாது. ஏன் சொன்னா, வார்த்தை என்பது கிறிஸ்துவின் ஜீவனாய் இருக்கிறது. In him was life. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அதான் இயேசு சொல்றாரு, நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் ஆவியாவும் ஜீவனுமாய் இருக்கிறது.
யோவான் 6:63. அதை ஞாபகம் வச்சுக்கங்க. The words which I speak, they are spirit and they are life. Praise the Lord. Hallelujah. But the word of God is life and the life is life to us. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது, அந்த ஜீவன் நமக்கு ஒளியா இருக்கிறது. அப்ப இருளே நடக்கிற நமக்கு இந்த ஒளி இல்லைன்னு சொன்னா பாதை நமக்கு தெரியாது. அப்ப that is why we need the word of God. அதனால வசனத்தை நாம் ஆராய வேண்டும், வசனத்தை அறிய வேண்டும், கர்த்தருடைய காரியம் புரிய வேண்டும், வெளிப்பாடுகளை காணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா இந்த வசனங்கள் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். Praise the Lord. இல்ல தெரியாது. Everything looks good. எல்லாமே நம்ம நன்மையா தான் தோணுது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. எது நன்மை இல்லை, எல்லாமே அப்படிதான் தோணுது. ஆனா பிரிச்சு கொடுக்கணும். எபிரேயர் 4:12 பசங்க 4:12 Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். நல்லா பாருங்க, திரும்பங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன பண்ணுதா வகையா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எது வார்த்தை. அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா என்னுடைய செயலை பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னா இது தேவனுடையது, தேவனுக்கு அல்லாதது என்பதை பிரிக்கணும்னு சொன்னா வசனம் எனக்கு வேண்டும். Praise the Lord. Hallelujah. நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண போட முடியாது. தெரிஞ்சுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மத்தேயு 4:00 கிடைக்க அந்த இது சோதனைக்கார வரலாம் பார்க்கணும். மத்தேயு 4:1 எடுத்துங்க. 4:1 மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, சோதிக்கப்படுவதற்கு நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்கு இது வனாந்திரத்துக்கு ஆவியானவர் அழைத்து செல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட மறந்துடாதீங்க. சோதிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போறார். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ அங்க போன உடனே இங்க சொல்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்லை என்ன பண்ணணும், அப்பமா மாத்துங்க. முடிஞ்சிச்சு. அவர் பசியா இருக்காரு, 40 நாள் உபவாசம் முடிஞ்சு போறாரு. அவன் சொல்றான், இந்த கல்லுல என்ன பண்ண அப்பமா மாத்து, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா நீ மாத்தாத. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், இதுல என்ன ஒரு விஷயம், இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. கல் அப்பமா மாத்தி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இட்ஸ் நாட் எ இஷ்யூ. ஆனா இவர் என்ன பண்றாரு வாசிங்கன்னா, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். இப்ப பாருங்க, அப்பவும் மாத்திரத்துக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய இஷ்யூவா நமக்கு தெரியல, நார்மலா இருக்குது இது பண்றது. இவர் வந்து என்ன சொல்றாரு, உடனே அவர் சொல்றாரு எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கான்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுது, 2 காரியங்கள் புரிஞ்சுக்கோ. அதுல வந்து அநேக இருக்கிறது. இந்த சப்ஜெக்ட்ல புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் என்ன காண்பிக்க வரும்னா, உலக பிரகாரமான பசியில இருக்கிறப்போ, இப்போ பசிக்குன்னா உனக்கு என்ன வேணும், என்ன பண்ணா நான் ஒன்லி கிவிங் யூ நேச்சுரல் இது கொடுக்குறேன், நார்மல் தான். நான் உன்னை வந்து தேவனுக்கு விரோதமா தப்பு பண்ண சொல்லலை, நார்மல். நல்லா புரியுது உங்களுக்கு? அவன் சொன்னதுல ஏதாச்சும் பாவம் பண்ற மாதிரி தெரியுதா? இல்லையே. கல்லு அப்பமா மாத்து, என்ன தப்பதில்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அவன் என்ன பண்றான், இஸ் கிவிங் அ நேச்சுரல் இது கொடுக்குறான் இந்த காரியம். அப்படின்னா நீ அப்பமா சாப்பிடு, அப்பா மாத்து. ஆனா இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்து தேவனுடைய வாயில் புறம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த கல்ல அப்பமா மாத்துறதுக்கும் அவருடைய வார்த்தை எனக்கு வர வேண்டும்.
நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கல்ல அப்பமா மாத்துறதுக்கும் என்னால முடியாது, எங்க அப்பா சொன்னதான் ஆச்சு. அது திரும்ப அதான் சொல்றாரு, என் பிதா எனக்கு சொன்னதை எல்லாம், அவர் சொல்லாத ஒன்றே ஆகிடும். புரிஞ்சுக்க வித்தியாசம். அதான் சொல்றாரு, அப்பத்தினால அப்படின்னா கல்ல அப்பமா மாத்தி அதை சாப்பிட்டு வயிறு பசியா இருந்தது, அப்படி மனுஷன் வாழ்றது இல்ல. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்ன சொன்னா, உன் பிதா அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர் நடத்துறாருல, அந்த நடத்துல நீ நடந்தாதான் நீ பிழைப்பாய். அவ்வளவுதான். சோ என்னன்னா, the deception of the enemy, the temptation of the enemy, அத பாத்தீங்கன்னா சோதிக்கும்படி அழைத்து போறார் ஆவியானவர். அது அவன் பண்ற சோதனை பாத்தீங்கன்னா ஏதோ பாவத்தை காமிக்கலாம, ஆனா அது பாவம். நல்லா புரிஞ்சுக்கணும். பாவத்தை காமிக்கல அப்படின்னு அர்த்தம், நீ செய், நீ தேவனுடைய குமாரன் தானே, அப்படிதான் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுங்க. பண்ண நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் யார் தெரியுமா, ஊழியக்கார, கர்த்தருடைய தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, நான் சொன்னா நடக்கும், நீங்க அப்படிதான் போகணும். நான் இவரு சொல்றாரு, இல்லப்பா இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் விளங்குவார். ஆமென், அல்லேலூயா. என்ன அர்த்தம்? இந்த காரியங்கள்ல it is not I have to do, it is not that I need of these things. இவையல்ல, எனக்கு வேண்டியவைகளை என் பரமபிதா செய்து வைத்திருக்கிறார், அவைகளை மாத்திரம்தான் நான் சுதந்தரிக்கிறேன். This is a temptation. அதான் வசனம் தாவீது ரொம்ப அழகா சொல்றான். ஆண்டவரே, ரொம்ப அது திரும்ப 133 வாசிங்க. 133, 119, 133. அந்த மெயின் வசனம் அதை எப்பவுமே வச்சுக்கீங்க. என் நிறைய காரியங்கள் அது இருக்குது. வாசிங்க, வாசிங்கப்பா. ஒரு இடத்துல தமிழ் இல்லையா? உம்முடைய வார்த்தைகளே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம். உம்முடைய வார்த்தை என்ன பண்ணுமா? நல்லா பாருங்க, உடைய வார்த்தையில என்ன அர்த்தம்? அசைய மாட்டேன். அதான் இயேசு ரொம்ப அழகா பேசுறாரு, அசையில அவரு. வார்த்தையில என்ன பண்ணுங்க? நிலைப்படுத்துங்க. Direct my steps according to your word. நானா செய்யக்கூடாது, நான் எதுவும் பண்ணக்கூடாது, எந்த ஆலோசனை பயணக்கூடாது. உம்முடைய வார்த்தையினாலே தான் நான் நிலைவரப்படும். என்ன சொன்னார்? அடுத்தது பார்த்து திரும்ப 6ஆம் வசனத்தை வாசிங்க. இதுல மத்தேயு 4:6. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இவனும் இப்போ அவர் எழுதியிருக்கிறது சொன்ன உடனே இப்ப 2வது எழுதி இருக்கிறது, இதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு அவன் அவுட் சைட் கோட் பண்ணல, 91ஆம் சங்கீதத்தை கோட் பண்ணலாம். ஏன் அவுட் சைட் கோட் பண்ணலாம், கர்த்தருடைய வார்த்தை தான் அவனும் கோட் பண்ணலாம். இப்ப புரியுது உங்களுக்கு? இப்ப இந்த மாதிரி நிறைய நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, வசனத்தை எடுத்துக்கிறோம், இந்த வசனம் இருக்குதே, அந்த வசனம் இருக்குதே, எடுத்துக்கிறோம். அவனுக்கு எடுத்து கொடுத்தான். அப்ப என்ன பண்ணலாம்? அவரு வசனம் தானே அது. அப்ப அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிங்கிற வசனம் சொல்லி இருக்குதே, நம்ம செய்யலாமே? இல்ல. நல்லா புரியுங்க, சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதுவும் வசனம் தான். இப்ப பிசாசு எனக்கு இதை செய்யு, எனக்கு அதை செய்யு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இந்த 2வது பாத்தீங்கன்னா வசனம், வசனத்தை. அப்ப என்ன பண்ணுவோம்? வசனத்தை நம்ம கீழ்ப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய வழி விலகிற காரியம் என்ன சொன்னா வசனம் இல்ல. அதனால ஆண்டு சொன்னார், எழுத்துக்கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அதுக்கு பேர் தான் ரேமா. ஆமென். I know the word. அதை எழுத பண்ணாரு, the spoken word. அவர் என்னோட பேசினார், கர்த்தர் என்னோட சொன்னார், கர்த்தரின் காரியங்களை சொன்னார், கர்த்தர் வசனத்தை அனுப்பினார், நான் வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குவேன். இன்னைக்கு அநேக யுத்தத்தில் தோற்று போறது, இழந்து போறது என்னன்னு சொன்னா இதனாலதான். எழுதியிருக்கப்பட்ட வசனம், எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நின்று இழந்து போறாங்க. எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து அது நான் ஒரு காரியங்களை சொன்னேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்களுக்கு எகிப்துல பாத்தீங்கன்னா மரண ஓலைகள் இருந்தது. எகிப்துல எல்லா தலைச்சங்க ஆண்டர் போட்டு போட்டாரு. ஒரு வீட்டுல சாவில்லாத வீடே இல்லை.
பயங்கரமான மரணம் வரும். இந்த மரண ஓலங்கள் கேட்கப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள், ஐயோ ஆண்டவரே அவங்களை ரட்சியும், ஐயோ ஆண்டவரே அதை காப்பாத்துங்க, மன்னிங்க ஆண்டவரே ஒருத்தரும் சொல்லணும். திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யணும். God is doing certain things on purpose. அவர் சித்தத்தின்படி, அனாதி தீர்மானத்தின்படி செய்யப்படுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் இணங்கி போகணுமே தவிர எதிர்த்து போகணும். எதிர்த்து போறவங்க எழுந்து போவோம். புரியுது? You have to understand the word. அதனால தான் written word இல்லை, it's always the rhema word. என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு தங்களை தாழ்த்துவார்களே, ஆனால் நான் தேசத்துக்கு நிச்சயத்தை வருவிப்பேன். இந்த வசனம் தான் எல்லாம் கோட் பண்றது. நல்ல ஜாப்தி தான் கோட் பண்றேன். இது யாருக்கு, எதுக்கு, எங்க புரியணும். நான் மைண்ட் இது பேசல, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் யூ. இஸ்ரவேல் ஜனத்தின் அந்த என்ன சொல்றது தேசம் இஸ் மேரிட் டு காட். எடுத்து வாசிங்க. The land is married to God. வசனம் தான் சொல்லுது. அது உடன்படிக்கையிலே கொடுக்கப்பட்ட தேசம். வேற எந்த ஒரு தேசமும் உடன்படிக்கையின் தேசம் அல்ல. No other land is a covenant land except Israel. வேற எந்த ஒரு தேசத்தோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணவில்லை. அதனாலதான் சொல்றாரு, நீ பொல்லாத வழியை விட்டினா இந்த தேசத்தை நான் சேமித்து இருப்பேன். இன்றைக்கு இந்த வசனத்தை கோட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணவில்லை. நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உடன்படிக்கையிலே இருக்கிறோம், தேசம் அல்ல. என் தேசம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நான் ஜெபிக்கலாம். ஏனென்றால் இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, இந்த ஜனங்கள் சந்தையும் கேட்கலாம். ஆனா இந்தியாவை நீங்க ஒரு நாள் நீங்க சேவத்தில் கொண்டு வர முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் தட். Only when the church arises, சபை எழும்பும் போது சபையுடைய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் அது இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவ ஜனம் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதம். Praise the Lord. Hallelujah. ஆபிரகாம் நிமித்தம் எகிப்து ஆசீர்வதிக்கப்படல. திரும்ப சொல்றேன், லோத்தின் நிமித்தம் சோதம் கொமோரா ஆசீர்வதிக்கப்படல. எடுத்துட்டு நீங்க வாசிக்கலாம். இல்ல, ஆனா இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பது உடன்படிக்கையின் தேசம். நீ நன்மை செய்வாயானால் தேசத்தினுடைய நன்மையை புசிப்பாய். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த வசனத்தின்படி நடப்பாயானால் நன்மையை, தேசத்தின் நன்மையை புசிப்பாய். Praise the Lord. Hallelujah. You are very careful. இவனு சொன்னா எழுதியிருக்கிறபடி 91 சங்கீதத்தை கோட் பண்றாங்க. விசாசு கோட் பண்றது வந்து நாட் அவுட் சைட் வசனத்தை. அப்ப கீழ்ப்படிய வேண்டியதானே, அவரு குதிக்கலாமே. ஆனா அவர் சொல்றாரு, 7ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. என்றும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வசனத்தை பிடிச்சிக்காத, வெளிப்பாடு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த வசனத்தை பிடிச்சிக்காத, இந்த வசனத்தை பிடிச்சிட்டு கேட்காத, வெளிப்பாடு நான் சொல்றேன். என்றும் எழுதியிருக்கிறது. என்ன அர்த்தம்? What is God speaking right now? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த நேரத்துல, இந்த சூழ்நிலை, நான் கடந்து போகிற பாதையில என்ன வார்த்தை வருது? ஏன்னா இருள் சூழ்ந்து இருக்கிறது, எனக்கு வெளிச்சம் வேணும். அப்ப என்ன வேணுங்க? வசனம் வேணும். அதான் வெளிப்பாடு, ரேமா. You cannot just live by the, என்ன சொல்றது, இந்த எழுதப்பட்ட வார்த்தை, லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை பேர். அந்த வார்த்தையில வாழ முடியாது. You must live by rhema. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Praise the Lord. Hallelujah. அதனாலதான் காலங்கள் அறியாம இருக்கிறோம், புரியாம இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனா ஜெயிச்சிருவோம். இது நடந்தது. ஏலியின் நாட்களில் என்ன பண்ணாங்க?
உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க. நடந்தது என்ன? சத்துருக்கள் ஜெயம் எடுத்தாங்க. உடன்படிக்கை பெட்டியினாலே விடுதலை இல்ல, உடன்படிக்கையினாலே நீ உடன்படிக்கையில் நிலைத்திருந்தால் மாத்திரமே கர்த்தர் நீதி உள்ளவராய் செய்வார். Praise the Lord. There's no logos, it's a rhema unit. உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போய் ஆசாரியருடைய கால்கள் தண்ணீர்ல வைக்கணும். அப்பொழுது தண்ணீர் குவியலாய் நிற்கும் என்று சொன்னார். உடன்படிக்கை பெட்டி சுமந்து போன ஆசாரியருடைய கால்கள் வைத்தார்கள், நின்றது. ஏன்? It's a rhema. Praise the Lord. எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, சொல்லப்பட்ட வார்த்தை. Praise the Lord. அதனால தாவீது எப்பொழுதுமே எழுதப்பட்ட வார்த்தை இல்ல, சொல்லப்பட்ட வார்த்தை தேடுவான். ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்யணும்? நான் பின்தொடரலாமா? ஆண்டவரே, இந்த யுத்தத்துக்கு நான் எப்படி போறது? அன்றைய சத்துருக்கள் வந்திருக்காங்க, நான் என்ன செய்யணும்? ஹalleluya. Praise the Lord. மறந்துடாதீங்க. ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்ட ஆசைப்படுறேன், என்ன செய்யவா? பிரித்துக்கங்க. ஏன்னா ஆலயத்தை கட்ட தப்பா? கட்டலாமே. தேவனுக்காக தானே, அவர் மகிமைக்காக தானே, செஞ்சுக்கலாமே. இல்ல, கேட்கிறான். அப்பவும் கேட்கிறான். Ask, Lord, can I build a house for you? Praise the Lord. மறந்துடாதீங்க. எழுதியிருக்கிறபடி நிற்காது. அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் பரீட்சை பாராதிருக்காயாக என்று சொல்லி என்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஹalleluya. இங்க it is not the time to prove. இல்ல, பரீட்சை தேவனை பரீட்சிக்கிற நேரம் இது இல்ல. This is not a call for. இல்ல, கடந்து போவதற்கு, சிலுவை மரணத்தை கடந்து போவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Not here to rule and reign according to the world. உலகத்தின் பிரகாரமாய் ஆளுகை செய்வதற்கு அல்ல, என்னையே ஒப்பு கொடுத்து தேவகுமாரன் ஊழியம் செய்வதற்கு வந்திருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனங்களை வாசிக்கிற வரைக்கும் ஒரு கருத்தை நான் காமிக்கிறேன். 119ல 107 வசனம் வாசிக்கிறேன். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பாருங்க, நான் உபத்திரப்பட்டிருக்கிறேன், நான் உபத்திரப்பட்டிருக்கிறேன், நான் பலவீனத்தில் இருக்கிறேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், நான் வறுமையில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன். இது போட்டுக்கலாம், நீங்க எல்லாமே இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையினாலே என்னை உயிர்ப்பியும். ஆமென். ஹalleluya. பாருங்க, அப்படின்னா நிலைவரப்படுகிறவன் என்று சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, வசனத்திலே வாழணும், வசனத்தை தான் தேடணும், வசனத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள், 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 கிறிஸ்துவுக்குள். இதான் கிடையாது. அவராலே பிழைக்கும்படி, அவராலே இழைக்கும்படி, அவராலே பெற்றுக்கொள்ளும்படி, அவராலே சுதந்திரிக்கும்படி சொல்லுவாங்க. இதான் சொல்றாரு. நான் மிகுந்த உபத்திரப்படுகிறேன். 107. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். நான் மிகவும், சும்மா இல்ல, மிகவும் மிகவும் உபத்திரப்பட்டிருக்கேன். உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படியே. ஆமென். ஆமென். நான் விரும்புறபடி இல்ல ஆண்டவரே, உங்க வசனத்தின்படியே. ஆமென். பாத்தீங்கன்னா, you need the word for a revival. To revive. உங்களுடைய தேவைகள், காரியங்கள் எல்லாம் சந்திக்கணும் வசனம். அப்ப you have to go by the word. வசனத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி, நம்ம இஷ்டப்பட்டபடி இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி. அது பத்தி இன்னொரு வசனத்தை வாசி, 113 வாசி. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன். நல்லா பாருங்க, வீண் சிந்தனையால் வெறுத்து. டபுள் மைண்டட் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. தமிழ்ல வந்து வீண் சிந்தனை. என்ன வீண் சிந்தனை தெரியுமா? டபுள் மைண்ட், ரெண்டு பக்கமும் செய்யலாமா செய்ய வேணாமா, இது செஞ்சா நல்லா இருக்கும், ஐயோ இது போச்சுன்னா இதா இருப்பேன், எல்லாம் நல்லா இருக்குமே. டபுள் மைண்டட், வீண் சிந்தனை. ஐயோ என்ன ஆகும், செத்து போயிடுவோமா, நாளைக்கு என்ன ஆகும், இப்படியே இருந்தா நாளைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இப்படியே இருக்குமா, அப்படி இருக்குமா, வீண் சிந்தனை. புரியுதா உங்களுக்கு? அவன் சொல்றா, நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன், உன்னுடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். உங்க வசனத்துல நான் பிரியப்படுறேன் ஆண்டவரே. ஏன்னா உன்னுடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கும். உன்னுடைய வசனம் என்ன பண்ணுமா, என்ன பின்னாடி வாசிச்ச பாருங்க, ரிவைவ் மீ. 107 வாசிச்ச பாருங்க.
என்ன உயிர்ப்பையும். அப்படியே வசனம் என்ன பண்ண உயிர்ப்பிக்கும். எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் நம்ம உயிர்ப்பிக்கும். மரணத்துக்கு மரித்தவர்கள் உயிரோட எழுப்பும். ஏன்னா வார்த்தை உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பிக்கணும்னு அர்த்தம் கம்ப்ளீட்டா மாறும். எல்லாம் புரிஞ்சுக்கங்க. செத்து போனா என்ன ஆகணும்? அழிவி நாடி போய் எல்லாம் பண்ணி கடைசியில அந்த தடயமே இல்லாம போயிடணும். அதுதான் மரணம். உயிர்ப்பிக்கிறது என்ன அர்த்தம்? அப்படி ஆகாது. நல்லா கொழுத்து வெளுத்து நல்லா வளர்ந்து கிடந்து என்ன ஆகும்? செழிஞ்சுட்டு போயிட்டு இருக்கும். அப்போ என்ன நடக்குது சொல்றா, உங்களுடைய வசனத்தில் உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்ப இங்க சொல்றான், நான் வீணான யோசனை சிந்தை என்ன பண்றேன்? பெருக்கிறேன். ஏன் நான் என்ன சொல்லணும்னா, ஐயோ செத்தாச்சு, அடுத்தது என்ன தெரியுமா? அழிவு போயிடும். அடுத்து என்ன பண்ணும்? இயல்பு தெரியும். அப்படி எல்லாம் புழுவெல்லாம் சாப்பிட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா அது மது மக்கி போயிடும். நீ இருந்த இடம் கூட உனக்கு தெரியாது. இப்படிதான் சொல்லணும். வீணான சிந்தை போயிடும், முடிஞ்சிச்சு. இது அவதான். நமக்கு என்ன இருக்கு? நாளைக்கு ஒண்ணுமே கிடையாது. எப்படி போகுது உலகம்? எப்படி போகுது? இப்படி இருக்குது, காம்படிஷன் அப்படி இருக்குது, தம்மா இருக்குது, எல்லாம் மோசமா இருக்காங்களே. இப்ப என்ன? வீணான சிந்தை தான். அப்போ சொல்றாரு, நானும் உங்களுடைய வேதத்தின் மேல் பிரியமா இருப்பேன். ஏன்? உங்களுடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கும். அப்படின்னா என் ஸ்டேட்டஸே மாத்து. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்? குச்சி அடித்து பலன் அடித்து இன்னும் பெருகிட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்னா உயிரோடு இருக்குது எல்லாமே என்ன உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். It always live. Anything is living. It always grows. தெரியும் உங்களுக்கு? நமக்கு பார்த்து வளர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டை வச்சு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் என்ன தெரியுமா? உள்ள ஒவ்வொரு நாளும் செத்து போயிட்டு இருக்குது ஒன்று, உயிர் அடைஞ்சிட்டு இருக்குது ஒன்று. உள்ள செல்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்குது. Everything is happening inside. Anything that's living, ஜீவனோடு இருக்க எதுவும் அப்படியே இருக்காது, டார்மெண்டா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். It always என்ன பண்ணும்? Increases. அங்க வந்து பார்த்தா growth happen பண்ணிட்டே இருக்கும். அவ்வளவுதான். கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ நடந்து கொண்டே இருக்கும். அதேதான் பாத்தீங்கன்னா மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உயிரோட இருந்தா ஏதாச்சும் என்ன பண்ணும்? வளர்ந்துகிட்டே இருக்கும். சம்திங் வில் பி ஹேப்பனிங். அப்ப சொல்றான், என்ன சொல்ல, நானும் உங்களுடைய வேதத்தின் மேல் என்ன பண்ண பிரியமா இருப்பேன். வீண் சிந்தைக்கு எனக்கு இடம் இல்ல. அடுத்தது 116 வாசிங்க. நான் பிழைத்திருப்பதற்கு ஒரு வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். நான் பிழைக்கணும்னா என்ன பண்ணுங்க? உங்க வசனத்தின்படி. ஏன்னா கர்த்தர் அநேக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காரு. சொல்றேன், எனக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் பிழைக்கணும்னா நீ உங்களுடைய வசனத்தின்படி. அதனால்தான் ஜெபம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து, வாக்குத்தத்தங்களை சார்ந்து ஜெபிக்கணும். அதனாலதான் வந்து அந்த ரேமா வார்டை தேடணும். What is God saying? அந்த வெளிப்பாடின் வார்த்தைகள் வந்த உடனே அந்த வார்த்தையை சொல்லி 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 ஜெபிக்கணும். இவ்வளவு நம்ம வேலை. இந்த காரியம் நம்ம என்ன பண்ண புரிஞ்சுக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் 103 வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை, என் வாய்க்கு அவைகள் தேனினும் மதுரமா இருக்கும். ஆமா. எப்படின்னா இந்த வசனத்துக்குள்ள வர வர என்ன பண்ணுவீங்க? ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எதுக்கத்தாலும் வார்த்தை, எதுக்கத்தாலும் வார்த்தை சொல்லுவீங்க. எது மதுரமா இருக்கும். சோ ஸ்வீட். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலே சொல்லுவீங்க, இல்ல கர்த்தருடைய வார்த்தை தான், ஆண்டவரோட தான் பேசினாரு, கர்த்தர் தான் சொன்னாரு. எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, நம்ம வேற பக்கம் போயிட்டு இருக்கோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய காரியங்கள் இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா 101 வாசிங்க. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நல்லா பாருங்க, கால்களை நான் என்ன பண்றேன்? பொல்லாத வழிக்கு நான் என்ன விலகுறேன் அப்படின்னா, வசனத்தை காக்கணும்னா வசனத்தை பெற்றுக்கொண்டாச்சு, வெளிச்சத்தை கொடுத்துருச்சு, நம்ம காரியங்கள் பண்ணியாச்சு, நிலைவரமாக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? தீமையான வழி என்ன பண்ணணும்? விட்டு விலகணும். அப்ப இது தவறு, இது வேண்டாம், சுயம் வேண்டாம், இந்த காரியங்கள் வேண்டாம், நம்ம தான் விலகணும். இவைகளை செய்ய 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 என்ன ஆகும்? ரொம்ப அழகாக வாசிக்கிறேன். என்ன சொல்றாங்க? that I may keep your word. 101. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி. காத்து நடப்பேன். எப்போ? பொல்லாத வழியை விட்டு நான் விலகும் போது வசனத்தை காத்து நடப்பேன். அப்ப நான் நிலைவரமாவேன். பிரைஸ் தி லார்ட். இது நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். புரிஞ்சு? சோ ஆண்டவருடைய காரியத்துல போகும் பொழுது நம்ம தெரிஞ்சவங்க என்ன சொன்னா, வசனத்தின்படி நாம் நடத்தப்படும். இப்ப 133 வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள விட்டாதேயும். இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு அநியாயமும் என்னை ஆள விட்டாதேயும்.
வசனத்தை என்னுடைய வார்த்தை என்னுடைய நடைகள் வசனத்தினால விளைவரப்படணும். அடுத்தது இனிக்விட்டி பார்த்தீங்கன்னா அக்கிரமமானது ஆளுகை செய்ய விடாதுங்க. ரொம்ப முக்கியமானது இந்த அக்கிரமத்தை என்ன சொன்னா திங்கிங் உள்ள போயிட்டு திங்க் பண்ணி எதை பண்ணுறது பிளான் பண்ணி செய்யறது. இனிக்விட்டி அக்கிரமம் பிளான் பண்ணி பண்ற காரியம் என்ன சொல்றாங்கன்னா இவைகளை மேற்கொள்ள. ஏன்னா ஏதாச்சும் நடந்தா உடனே என்ன வரும் செய்யும், ஏதாவது நம்ம செய்யணும். இப்ப இந்த ஏதாவது செய்யும்போது என்னன்னா மைண்ட் பிளான் பண்ணணும். சும்மா கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அது சரி ரைட் ஓகே ஒன்றும் இல்லை போற மைண்ட் கிடையாது. எல்லாம் சொல்லணும் இல்லை. ஆனால் மைண்ட் என்ன பண்ணோம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். பழி வாங்கணுன்றது அது நிற்கும். ஏதாச்சும் செஞ்சு ஆகணும், ஏதாச்சும் பண்ணணும். அப்ப என்ன பண்ணும் மைண்ட் வேலை செய்யும். சூழ்நிலைக்கு போகுது இப்படி மோசமா இருக்குன்னா மைண்ட் வேலை செய்யும். இந்த காரியம் வேலை செஞ்சுட்டு அதான் சொன்னாரு let not iniquity have dominion. என்ன ஆளுகை செய்ய விடாதீங்க ஆண்டவரே. ஆளுகை செய்யணும். அந்த ஆளுகை செஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், வெளியே என்ன செய்றீங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க செய்வீங்க. அது என்ன பண்ணும் வசனத்திலிருந்து உங்களை விலக்கி அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். ஏன்னா this is something you plan and do. iniquity சொல்லும் போது ஞாபகம் அது தமிழ் எப்படி வருது? அக்கிரமம் சிந்தையா 133 அநியாயம். ஒரு அநியாயமும் என்னை ஆள விடாதே. ஒரு அநியாயமும் iniquity. அது என்னன்னா you don't plan things and ஆள விடாதீங்க ஆண்டவரே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாவம்ன்றதுல ஞாபகம் வச்சுக்கணும். டிரான்ஸ்கிரஷன் வசனத்தை மீறுதல். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதது. இது ரெண்டு. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னா iniquity. இப்போ கோபம் இருக்குது. கோபத்துக்கு டபால் ஏதாச்சும் செஞ்சிருவோம், இல்லை திட்டிடுவோம். ஸோ பாவம் செய்கிறோம், ஏதாச்சும் பண்ணி வச்சுக்கல. தட் இஸ் அவுட் ஆஃப் ரியாக்ஷன். இட் இஸ் நாட் பிளான் ஒன். யாரோ வருவான், ரோட்டில் வருவான், அவன் வந்தாலும் நம்ம இப்படி திட்டணும் அப்படி ஒன்று பிளான் பண்ணிட்டு வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இவன் இங்கே வருவான், போவோம், வச்சு அது பண்ணணும்னா இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி நம்ம சொல்லணும், 4 பேர் இதுக்கு செய்யணும், எல்லாம் பண்ணுறது இஸ் பிளானிங். இதான் iniquity. ஆமாம். இதை இந்த காரியங்கள் நம்ம ஆள ஆரம்பிச்சதுன்னா இனி நம்ம வசனத்துக்கு போக முடியாது. ஏன்னா வசனமும் இதுவும் வித்தியாசம். மன்னிக்க சொல்ற இடத்துல இது பழிவாங்க சொல்றோம். பழிவாங்குதல் கத்தரக்கூடியது, மன்னிப்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. மறக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னா இது என்ன பண்ணும், அது எப்படி மறக்கிறது? அவனுடைய முடிவை நம்ம பார்க்கலாம். வசனம் சொல்லுது. நிறைய பேர் சொல்லுவாங்க உன் சத்துக்களின் முடிவை நீ காண்பாய். அதுவும் வசனம் தான். இதுதான் பிரச்சனை. எழுதியிருக்கிற வசனமும் வாயில் புறப்பட்டு வருகிற வசனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நல்லது சொன்னாங்க. ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினி இறக்கும் கேட்டாங்க. பேதுரு சொல்றான், நீ சிலுவையில நீங்க மறைக்க கூடாது, அந்த மாதிரி அவமானத்துக்குள்ள நீங்க ஏன் போகணும்? ஏன் தன் சுயமானது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வெளிப்பாடை அறியாதது. இன்னைக்கு நிறைய காரியங்கள் அப்படிதான் போயிட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்றாரு let no iniquity. அப்புறம் அக்கிரமம் என்ன பண்ணக்கூடாது, அநியாயம் நம்ம மேற்கொள்ள விடக்கூடாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. அது 14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நல்லா பாருங்க, அது மேற்கொள்ளாது. ஆனா மேற்கொள்ள இடம் கொடுக்கூடாது. அக்கிரம சிந்தைக்கு இடம் கொடுக்கூடாது. அந்நிய சிந்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னு சொன்னா நம்ம அழைக்கப்படாது. சத்துக்களை சபிக்க மன்னி அதான் சொல்லப்பட்டது. வசனம் அதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல நம்ம நடக்க சொல்றாரு. கர்த்தர் நீதிபரர், நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர், பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். அப்ப அந்த இடத்துல நம்ம போகணுமே தவிர வேற இடத்துல நம்ம போகவே முடியாது. அது நமக்கு அழைக்கப்படவும் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் புஸ்தகம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 89வது வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தாவே, ம். ஒரு வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உடைய வசனம் எங்க இருக்கா? வானங்களில் என்றென்றைக்கும் வானத்துல என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அவ்வளவுதான். nobody can change the word. praise the Lord. வசனம் வந்து அது மாறாது. நம்ம என்ன தவறா எடுத்துக்கொள்ளலாமே தவிர வசனம் மாறவே மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த 18 வசனத்துல மைக் செக் பிடிச்சோம். 119 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இது நம்ம ஜெபமா வேதத்தை வாசிக்கும் பொழுது இது நம்ம ஜெபமா ரொம்ப அழகா இருக்கு. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஒரு வேதத்தை வாசிக்கும் போது கண்ணு பார்க்காம வாசிக்க முடியும். பிளைண்ட் cannot read the word. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிரெயில் எழுத்துல இருந்தால் தான் உங்களுக்கு எனக்கும் இந்த வேதத்தை வாசிக்கிறது ஈஸி. வேதத்தை திறந்தா வாசிக்க போகும். ஆனால் அவர் சொல்றாரு அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தோம். உள்ளான மனுஷனுடைய கண்கள் அதான் பவுல் எழுதும்போது பிரகாசிக்கிற மனக்கண்கள் எனக்கு எல்லாரும் பார்க்கிற மாதிரி என்ன சொல்றது பிரிண்டட் வேர்டை பார்க்காம அதனுடைய அதிசயத்தை பார்க்க, அது உள்ளானதை பார்க்க, ஆவிக்குரியதை பார்க்க என் கண்களை திறந்தார். ஜெபமா It's not about how much you read and memorize the word. It's how much God is speaking to you through it. ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபிளை எவ்வளோ பிடிச்சிட்டேன், பைபிள் அவ்வளோ பிடிச்சிட்டேன் எல்லாது. ஆனால் வெளிப்பாடுகள் இருக்கிறது இந்த ரிட்டன் வேர்ட் will kill you. எழுத்து கொல்லும். அவன் சொன்னான் பாருங்க, அழகா சொன்னான். 91 செகண்ட் தான் சொன்னான். எழுத்து இன்னைக்கு அப்படிதான் எடுத்துருக்கோம். இன்னைக்கு எல்லாம் அந்த வேர்ட் தான் எடுத்துருக்காங்க. ஏன்னா வெளிப்பாடு இல்லை, எதுவுமே வெளிப்பாடு இல்லை. எழுதப்பட்ட வார்த்தை எழுதியிருக்கிறபடியே எழுதியிருக்கிற வார்த்தை அந்த சூழ்நிலையில வெளிப்பாடு என்ன வந்தது? இப்போ இயேசு குறித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் இயேசு குறித்து சொல்லும் போது வேத பாருங்க நல்லா புரிஞ்சுக்க. வேத பாருங்க தான் தேடுறாங்க, எல்லாம் தேடுறாங்க. தேடி பார்த்துட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா கலிலேயாவில் இருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ. ஏன்னா வேதத்துல இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க சும்மா கிடையாது. நம்ம எப்படி பார்க்கக்கூடாது, வில்ல மாதிரி அவங்க பார்க்கக்கூடாது. அவங்களும் போய் இவர் மேசியாதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்தை தேடுறாங்க. தேடுறாங்க. தேடிட்டு என்ன சொல்றாங்க, கலிலேயாவில் இருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ. ஆனா அவர் கலிலேயா கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த சாஸ்திரிகளுக்கு அந்த மந்தை மேய்த்தல்களுக்கு வெளிப்பாடு வந்துச்சு, மேசியா பிறந்திருக்கிறார். நல்லா பாத்துக்கங்க. லுக்கிங் அட் a star, okay, something in there. ஆனா வெளிப்பாடு என்ன வந்துச்சுன்னா there's a king is born. ஹெரோதுடைய அரண்மனைக்கு ஏன் போனாங்க? மைண்ட் கிங் அதுதான் இருக்கணும். புரியுதா? ஆனா வெளிப்பாடு எப்போ வருது? ஹெரோதுடைய அரண்மனையில வரல. இதை விட்டு வெளியே வரும்போது then the star came and directed. வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தார். எனக்கு தெரியும் வாட் இஸ் இந்த நாளில் இந்த சூழ்நிலை நீ என்ன பேசுகிறா ரெடி டு லிசன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது எவ்ரிடே ஒவ்வொரு வசனத்தை எடுக்கும் போது ஒரே வசனம் திரும்ப அதே வாசிச்சாலும் ஆண்டவரே நீர் இதை அதிசயங்களை காண என் கண்களை திறந்தார். Open my eyes, Lord. Open my eyes, Lord. Open my eyes, Lord. அவ்வளவுதான். ஏன்னா வார்த்தையினால நிலைவரப்படும். உடைய நடைகள் உறுதிப்பட்டானா நீங்க ஜெயமெடுக்க முடியும். அநியாயம் அக்கிரமம் உங்களை ஆள முடியும். நல்ல கண்கள் தேவனுக்கு